இபிஎஸ் அவர்களுக்கும் நம்ம தேமுதிக பிரேமலதா அவங்களுக்கும் வந்து தக் லைஃபா வந்து ஓடிட்டு இருக்கு. உள்ளபடியே ஒரு தக் ஆஃப் வார் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ராஜ்யசபா சீட்டு இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஓட்டிட்டாரு. அதாவது உங்களுக்கு இருக்கு, இன்னைக்கு இல்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் ஓட்டினார். அப்படின்னா இன்னொரு பக்கம் அவங்களும் கூட்டணி நாங்க உங்க கூட தான் இருக்கோம் ஆனா இல்ல இனிதான் சொல்லுவோம், இப்படிதான் பேசுவோம்னு மாத்தி அப்படியே தோசையை திருப்பிட்டாங்கன்னு தான் பார்க்கணும். உள்ளபடி எடப்பாடி அவர்கள் ஒரு ராஜதந்திர ரீதியிலாக கூட்டணி கட்சி யாருக்கும் கிடையாது, உங்களை நம்பி நான் பட்டதெல்லாம் போதும். ஏற்கனவே ஒரு சீட்டரை அன்புமணிக்கு கொடுத்து அது அடுத்த எலெக்ஷன்ல அவர் கூட வராமல் போயிட்டாரு. ஜி.கே. வாசனுக்கு நம்பி கொடுத்தோம், அவரு எதிர் திசையில போய் நீங்களும் உள்ள வாங்கன்னு திரும்ப திரும்ப எங்களுக்கு எதிராக வேலையெல்லாம் பார்த்தாரு. போதும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் எடப்பாடி அவர்கள் வந்துட்டாரு. இதில் பிரேமலதாவுக்கு தாங்க ஏமாற்றப்பட்டதாக ஒரு விஷயம் இன்னைக்கு அவங்க ப்ரெஸ் மீட்லேயே தெரிஞ்சுது. ஏன்னா கொடுக்குறோம் அப்படின்னும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க எங்களுக்கு கடிதம் மூலயமா அவர் கொடுத்தாருங்கிறாங்க. ஆனால் அந்த கடிதத்தை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல, வாய் வார்த்தையா சொல்லப்பட்டது தான். அந்த வகையில் பார்க்கும்போது எடப்பாடி தெளிவாக தான் 5 சீட்டு மாநிலங்களவை ராஜ்யசபா பார்க்கலாம், இப்போ இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்லங்கிறதாக தான் பேசப்பட்டது. ஏன்னா அதிமுக தரப்பில் ரிலீஸ் பண்ணும்போது சேர்த்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க எப்பயுமே. கமலஹாசன் உட்பட இங்கே திமுக கூட்டணியில் அங்கே போடும்போது +1ன்னு போன மாதிரி பாமகவுக்கு சீட்டு பேசும்போதே அந்த அறிக்கை இத்தனை சீட்டுன்னு ஒப்புதல் கொடுக்கும்போதே கூடுதலாக ஒரு மாநிலங்களவை சேர்த்து தான் போடுவாங்க. 5 தனியாக 1 தனியாலாம் போட மாட்டாங்க. அந்த வகையில் பிரேமலதா ஏமாற்றப்பட்டிருக்கிறார். எடப்பாடி அவர்களுடைய முடிவு அப்படிங்கிறது கடந்த கால பாடங்களிலிருந்து கற்றுக்கிட்டு எத்தனை பேருக்கு தான் நாங்கள் கொடுத்து அவங்க எங்களுக்கு எதிர்க்க போய் எதிர்க்க அணியில் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது தான் ஏமாற்றப்பட்டதாக அவர் நம்புகிறார். அதன் காரணமாக அம்மையாரை அவர் ஏமாற்றி விட்டார் அப்படின்னு பொலிட்டிக்கலா வேணா நம்ம பார்க்கலாம். ஏன்னா எடப்பாடி அவர்கள் அதை அறிவிக்கல, அவருடைய பெயரால் தலைமை கழகம்னு சொல்லிட்டு துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தான் வந்து அறிவிக்கிறார். கூட எஸ்பி வேலுமணியும் உட்கார்ந்துருக்கிறார். எஸ்பி வேலுமணிக்கான வெயிட்டேஜ் என்ன அப்படிங்கிறது அதிமுகவில் எடப்பாடி அவருடைய ஆட்சியிலே என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சமீபத்தில் ஈஷால போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சதாக சொல்லப்படுகிறதானாலும் சரி, அவருடைய மகன் திருமணத்தில் எடப்பாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு தான் வந்தார். கல்யாணத்துக்கு பாஜகவினுடைய அத்தனை தலைவர்களையும் கூட்டதாகட்டும், அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல எஸ்பி வேலுமணி இருக்கிறார் அப்படின்னு பேசப்படக்கூடிய சூழலில் இவங்க 2 பேரும் தான் வந்து அறிவிக்கிறாங்க. 2மே கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஆனதாகத்தான் இருக்கிறது. ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய 2 பேருமே முன்னாள் எம்எல்ஏக்கள் தான். திரு இன்பதுரை அவர்கள் வழக்கறிஞரும் கூட, பல வழக்குகள் குறிப்பாக இப்போ ஓபிஎஸ் போட்ட அந்த சிவில் வழக்கு அந்த தாவாலாம் போயிட்டு இருக்கு. அது தொடர்பாக அங்கே கோர்ட்டுக்கு போகிறது வர்றது, பத்திரிகைகளை சந்திச்சு அதை எலாபரேட் பண்ணுறதுன்னு எடப்பாடியினுடைய அந்த லீகல் பேட்டில் அவர் ஒருங்கிணைச்சிக்கிறாருங்கிற ஒரு காரணம் இருக்கிறது. ஆக்சுவலாக இன்பதுரை அவர்கள் போன முறைக்கு முந்தின முறை 2016 ஜெயிச்சதை இன்னமும் ஜெயிச்சது சரியா தப்பான அந்த கோர்ட்டில் அது கேஸ் இருக்கு ராதாபுரத்தில். நம்முடைய அப்பா அவர்களை எதிர்த்து தான் அவர் ஜெயிச்சாரு. முதல்ல இவர் ஜெயிச்சுதான் சொல்லப்பட்டது. அப்புறம் மறு ஓட்டுக்கு அங்கேயே திரும்ப என்ன சொல்றாங்க கேட்டா அவர் ஜெயிச்சுதான் மாற்றி அறிவிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மெட்ராஸ் ஹைகோர்ட் வினோதமா தீர்ப்பு கொடுத்தது. நீங்க என்னங்க திரும்ப, ஆனா யார் ஜெயிச்சான்னு சொல்லக்கூடாதுன்னு. அது நல்லா தான் இருக்கு. அது ஒரு விதமாக போச்சு, முடிஞ்சு. இன்பதுரை அவர்களுக்கு ஒரு சீட்டு, இன்னொரு சீட்டு திரு எம் தனபால் அப்படின்னு சொல்லிட்டு 91-96 அவர் இது வரைக்கும் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய அந்த முதல் ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டில் அங்கே அவைத்தலைவராக, கழக மாவட்ட அவைத்தலைவராக இருக்கிறார். அவருக்கு ஒரு சீட்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. 2 எக்ஸ்எம்எல்ஏஸ். ஜெயக்குமார் அவர்கள் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக பார்க்கப்பட்டது. ஏன்னா அடுத்த வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் அவருக்கு இங்கே எம்எல்ஏ சீட்டில் அவர் நிற்கணும், நின்னா கட்டாயம் அவர் கேபினெட்டுக்குள்ளே இருப்பார், அதனால் அவரை ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு காரணமும் கூட சொல்லப்படுது. இல்லை, இது வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து பலப்படுத்துறதுக்கு, உட்கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு அப்படிங்கிற ரீதியில் இதை பார்க்க முடியுமா? உட்கட்சி அப்படின்னா இப்போ இன்பதுரை அவர்கள் அஃப்கோர்ஸ் நாளைக்கு எந்த வழக்கிலும் தேர்தல் ஆணையம் வர சொல்லியிருக்கு. ஓபிஎஸ் போட்டதில் ரெட்டையில் யாருக்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் கேரி ஓவர் பண்ணணும். அவர் எடப்பாடியாக கம்ப்ளீட்டாக அந்த லீகல் பேட்டில் பார்த்துக்கிறாருனாலும் இப்போ இவருக்கு என்ன பேக்ரவுண்டில் கொடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை இது ஒரு இங்கே இருக்கக்கூடிய, உங்களுக்கு போன முறையே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அங்கே தொடங்கி இங்கே இப்படியே வந்தீங்கன்னா செங்கல்பட்டு இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமான பெல்ட்டில் பெரிய அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி அடி வாங்கியிருக்கு. இந்த பெல்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு இருக்கிறதுனால செங்கல்பட்டுல இருந்து ஒருத்தருக்கான பிரதிநிதித்துவமா, இல்லை அவரும் ஒருவேளை அவருடைய சமூகம் என்ன பின்புள்ளம் அந்த சோசியல் இன்ஜினியரிங்குள்ள போறாங்களா அப்படிங்கிறது சவுத்துக்கு ஆப்வியஸா. இன்பதுரை அவர்கள் நீங்க சவுத்துக்கானதாகவும் லீகல் பிரதிநிதிங்கிறத தாண்டி சவுத்துல இருந்து ஒருவருக்கு கொடுத்ததாகவே நீங்க அதை கணக்கில்
வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ இவங்களுக்கு சவுத் தானே வீக்காக இருக்குது, இவருக்கு மேற்கு மண்டலமும் அங்கே சவுத் அப்படின்னும் போது நயினார் ஒரு வகையில் சவுத்தில் ஒரு கன்சால்டேஷன் பண்ணால், இன்பதுரை அவர்கள் ஒரு வகையில் பண்ணால் அது ஒருங்கிணைஞ்சா நமக்கு ஓகே தானேங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கேல்குலேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு வகையில் பல பெயர்கள் பேசப்பட்டது, ஜெயக்குமார் அவர்களும் சரி. அதே போல் பெண் பிரதிநிதிகள் யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு விந்தியா அவர்கள் மிக நீண்ட காலமாக இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக அமைப்புக்காக கட்சிக்காக அந்த பிரச்சார முகமாகவே தொடர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதை தாண்டி கௌதம் அவர்கள் இப்போ சமீபத்தில் இணைஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க கேட்ட சீட்டுங்கிறது கொடுக்கப்படலை. பிஜேபியில் போன சட்டமன்ற தேர்தலுங்கிறதுல அவங்க வேற பல காரணங்களை சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. அது முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த பகுதி இப்போ திரும்ப எம்எல்ஏ சீட்டுக்கு அவங்க இங்கே கொடுக்கலன்னா என்ன முடிவு எடுப்பாங்கங்கிறதெல்லாம் பெரிய விவாதமாக இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் நமக்கு இந்த முடிவை நோக்கி அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இது பலப்படுத்துமா அப்படின்னா, இவங்க 2 பேரும் அங்கே என்னவா வேலை செய்ய போகிறாங்க, அவங்களுடைய எந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறார்களோ அங்கே இவங்க எப்படி இதை அந்த சமூகம் இவர்களை தங்களுடைய அடையாளமாக பார்க்கிறதாங்கிறதுலேருந்து அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியும். நீங்கள் பல நேரங்களில் அது ரொம்ப கேஷுவலாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வன்னியர்கள் செறிவாக இருக்க ஒரு பகுதி வட தமிழ்நாடுனா எல்லா கட்சியுமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களை தான் போடுறாங்க வைங்களேன். இப்போ மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஜெயிக்க வாய்ப்புள்ள கட்சி இல்லை நம்மால். பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க வன்னியர் சங்கம் பேக் பண்ணாலும் கூட அதிமுக அல்லது அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த தங்களுடைய சமூகத்தை சேர்ந்த வன்னியர் அவர் அமைச்சர் ஆவாருங்கிறதுக்கு உறுதி இருக்கு, அவருக்கு போடுவோம், ஜெயிக்கிறவருக்கு போடுவோங்கிற அந்த ஒரு நகாசான வேலை இருக்கு இல்லையா? அப்போ இவர்கள் அந்த சமூகம் அல்லது அங்கே இருக்க அமைப்பு ரீதியிலாக என்ன முகமா பார்க்குறாங்கிறதும் நமக்கு. ஏன்னா இப்போ தேர்தலுக்கான வேலைகள் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சாச்சு. பிரேமலதாவை செக் பாயிண்ட்ல வச்சது தான் யாரும் எதிர்பாராதது. இப்போ பிரேமலதா அஃப்கோர்ஸ் சொல்றாங்க, அவங்க இன்னைக்கு எடுத்த இடத்துல திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றின்னு தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. மனசு அவ்வளோ நெகிழ்ச்சியா, ஏன்னா எடப்பாடி அவர்களுடைய விஷயங்கிறது மனசுல ஒரு கசப்பா இருக்கு. பட் ரொம்ப இந்த அறிவிப்பு வந்ததுன்னா அங்கிருந்தும் செய்தி வருது. அதனால அவங்க சொல்றாங்க கேப்டன் அவர்களுடைய இதுக்கு இரங்கல் தீர்மானம் அப்படிங்கிறது திமுக பொதுக்குழுல இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் எடப்பாடியார் தான். ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போடுறாங்களா? இல்ல, அது அரசியல் தானா இல்லை அதை தாண்டி உணர்வு? ஏன்னா பிரேமலதா அவர்கள் எந்த உணர்வையும் உள்ள வச்சுக்கிறவங்க கிடையாது. இமீடியட்டா ஓப்பன் இதில் ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசினதெல்லாம் அந்த காலத்திலே வைரல் ஆச்சு, பெரிய அளவுக்கு மீம் கண்டென்ட்டாகவும் மாற்றப்பட்டது. அவங்களுடைய அக்ரஷனை தவிர்த்து இருந்திருக்கலாம். ஏன்னா கடந்த தேர்தல்களில் நீங்கள் பிரேமலதா அன்புமணி எல்லாமே ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க நடந்துக்கிட்ட விதம் அப்படிங்கிறதே அந்த பெரிய அளவுக்கு சர்ச்சைக்கும் உள்ளாச்சு. ஸோ பிரேமலதா அவர்கள் அந்த இடத்துல அது உள்ளபடியே ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அவங்க அது ஒரு ஏன்னா அதை நினைக்கும் போது அவங்களுக்கு பேக் ட்ராக் போது அவருடைய இறப்பின் போது எந்த அளவுக்கு மரியாதை அரசு அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டாங்க. அமைச்சர்கள் அங்கேயே இருந்தாங்க. 2 முறை உதயநிதி அவர்கள் 2 முறை போனார் நினைக்கிறேன். முதலமைச்சர் இன்னும் செலுத்தினது அதை கரெக்டாக போலீஸை வச்சு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணது அப்படிங்கிற அவ்வளோ விஷயங்களும் அதனோட சேர்த்து வந்திருக்கும். அதனுடைய உணர்ச்சியாக கூட அதை பார்க்கலாம். பட் அதுக்கு பின்னாடி பேசினது அரசியல். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு 26 கொடுப்பதாக. ஏன்னா அதிமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, கேபி முனுசாமி சொல்கிறார் எங்கள் கூட்டணியில் தான் அவர் தொடர்கிறார்னு தேமுதிக தொடருது அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. பிரேமலதா சொல்கிறார் அதுக்கு நேரடியாக ஆமாம் இல்லைன்னு பதிலே சொல்லலை. அவங்ககிட்ட தான் கேட்கப்படுகிறது. 2026 தேர்தலை மனதில் வைத்து 26 கொடுப்பதாக எடப்பாடி அவர்கள் சொல்கிறார்கள். அது அரசியல். 2026 தேர்தல் இருக்கிறது அப்படிங்கிறதை மனதில் வைத்ததாகவே கூட திமுக இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கலாம். அதுவும் தேர்தல் அரசியல் கணக்கு தான். நாங்களும் தேர்தல் அரசியல் கணக்கை மனதில் வைத்துதான் செயல்பட போகிறோம் 2026க்கு. ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது ஜனவரியில் ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறேன் கடலூர்ல நினைக்கிறேன். அந்த இடத்துல நடத்த போகிறதா குறிப்பிட்டிருந்தாங்க. அதில் தான் நாங்கள் அறிவிக்க போகிறோம்னு ஏற்கனவே சொன்னதை திரும்ப பதிவு பண்ணுறாங்க. இது இப்போ பிரேமலதா அவர்கள் முரண்டு பிடிக்கிறாங்க, அது வருத்தத்தை வெளிப்படுத்துறாங்க, உடனே ஒத்துக்கலன்னு நமக்கு தோணும். ஆனால் எடப்பாடி அவருடைய கணக்கு என்னன்னா பிரேமலதா அவர்களை ட்ராப் பண்ணியிருக்கோம்னு நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. ஓகே, அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. இப்போ அதிமுக ஒண்ணுதான் வாய்ப்பாக இருக்கு. விஜய் பக்கம் போக முடியாது, கப்பல் வேற கவரக்கூடிய சூழ்நிலையில் தான் தண்ணி ஏறி அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு அதிமுக தானே, அதனுடைய சப்போர்ட் தானே தேவை இருக்கு. அதிமுக மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. இப்பயே ஒத்துக்கிட்டோம்னா கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிற நிலைமைக்கு போயிருமோங்கிறதுன்னு கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல. அந்த இழுவரி இல்லை நாங்கள் இவ்வளோ நாள் தொடர்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் கூட கொடுக்கணுங்கிறத இப்போவே கமிட் ஆகிட்டோம்னா கொடுக்குறத வாங்கணுங்கிற நிலைமைக்கு போயிடுமோன்னு அவங்க யோசிக்கிறாங்களோன்னு
கொடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ எடப்பாடி அவர்கள் குறிப்பிடுறாரு இல்லையா, அவர் அடுத்த வருஷம்னா இப்போ பிரேமலதா அவர்கள் இப்போ ஜனவரியில் நாங்கள் கூட வரமாட்டோம்ட்டா சீட்டை ஏப்ரலில் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அந்த சீட்டுக்கான காலம் அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அடுத்த வருஷம் ராஜ்யசபா சீட்டுக்கான காலம் வருகிறது. ஆனால் அது அந்த சமயங்கிறது நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வேட்புமனு தாக்கல் எல்லாம் முடிச்சு பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும். அப்போ நீங்கள் கூட்டணிக்குள்ள வந்து உங்களுக்கு தொகுதியை ஒதுக்கி அங்கே எம்எல்ஏக்கு நீங்கள் நிற்க வச்சிட்டீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ராஜ்யசபான்னு வரும். அப்போ அந்த இடம் ராஜ்யசபாவை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்கனாலும் அது அந்த காலகட்டத்தில் வேட்புமனு நீங்கள் கூட்டணியை முடிவு போய் வேட்புமனு போட போயிருவீங்க. அப்போ நீங்கள் அது வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அண்டர்லைனாக இருக்கிறது. அதாவது பிரேமலதாவை நினைத்தாலும் கடைசி நேரத்தில் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு வேற இடத்துக்கு போக முடியாதுங்கிற சூழல் வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய செய்தியாக இருக்கிறது. உதாரணத்துக்கு அடுத்த முறை இதே போல் 6 பேருக்கான இது முடியுது. 4 பேர் திமுக, திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், கனிமொழி என்விஎன் சோமு, டாக்டர் கனிமொழி, அவங்க 4 பேருக்குமான இது திமுகவில். அதிமுகவில் தம்பிதுரை அவர்கள், தமாக ஜிகே வாசன் அவர்களுக்கும் முடியுது. இந்த 6ல் அஃப்கோர்ஸ் தம்பிதுரை அவர்களை ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் தொடர்ந்து அங்கே பிரதிநிதியாக இருந்த அதிமுகவுக்கான ஒரு வாய்ஸாக அங்கே பார்க்கப்படுகிறார் முகமாக. இப்போதைக்கு முன்னாடி மைத்ரேயன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். இப்போ அதுக்கு பிறகு தம்பிதுரை அவர்கள் தான். அப்போ இந்த ஜிகே வாசன் சீட்டை கொடுக்கலாமான்னாலும் கூட இது 2 ஏப்ரல்னால் மார்ச்சில் தான் இதனுடைய இது வந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது இருக்கு. கடந்த ஆண்டு 12 மார்ச் எல்லாம் நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ற நிலைக்கு போயிருச்சு. அப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க கூட்டணிக்குள்ள வந்து எம்எல்ஏ சீட்டை வாங்கினீங்கன்னா தான் கையில கொடுப்போங்கிற இடத்துக்கு வந்துடும். நீங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எலெக்ட் ஆகி போயிடலாம், அது வேணா நடக்கலாம், அது தனி, அந்த விவாதம் தனி. அப்படிங்கிற இடம் வரும்போது நீங்க முடியாதுன்னு ஜனவரியில் சொன்னா உங்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணுங்கிற இடம் வருது இல்லையா. இப்பவுமே அடுத்த ஆண்டு கொடுப்போம்னு அவங்க பிரேமலதா அவர்களை சமாதானப்படுத்த தான் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆண்டு இது 2026 ராஜ்யசபாவுக்கு நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கூட்டணியில் அவர்கள் தொடர்கிறார்கள்னே போட்டு ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்ததுங்கிறது நீங்கள் வேற எங்கேயும் போகாமல் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு. இப்போ மற்ற அணிக்கு போவோம் நீங்கள் கை காட்டினோம்னா அவங்க சொல்லுவாங்க உனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும், நாங்கள் வேணும்னா இருந்துருவாங்கங்கிற இடத்துக்கு தான் லாக் பண்ணியிருக்கிறார் எடப்பாடின்னு பார்க்கணும். இல்லை அது கூட வந்து என்ன உறுதி அப்படிங்கிறது, பழைய கதை மாதிரி அது ஆகாது அப்படிங்கிறதுக்கான என்ன உறுதி இருக்கு? கூட்டணியில் தொடர்ற பட்சத்தில் கொடுக்கணுங்கிற இடம் தான். அது செய்யாமல் கடைசி நேரத்தில் போனார் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எலெக்ஷனை விட்டே போகிறோம்னு தான் போகணும். வேற அதாவது அந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளோ குரூஷியலாக இருக்குன்னு பாருங்க. அவருக்கு என்னென்னா போன 2 முறையும் எலெக்ஷன் முடிச்சு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க. இப்போ கொடுத்தாலும் அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு கூட வராமல் போயிட்டாங்கிற அச்சம் எடப்பாடி அவர்களுக்கு இருக்குது. 2 முறை அவர் சூடு கண்ட பூனையாக இருந்ததுனால தான் மதில் மேலே பூனையாக இவங்க தாவக்கூடாது, இந்த பக்கம் குதிச்சரணுங்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. அதையும் தாண்டி அவர் ஏமாற்றப்பட்டால் அரசியலில் அவங்க, ஏன்னா போன முறையே அவங்க உறுதிப்படுத்தி, ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் சொல்றாங்கன்னா அதுக்கு அடுத்து வர உடனடியான ராஜ்யசபா தேர்தல் தான். ராஜ்யசபா தேர்தல் உங்களுக்கு 3 முறை வெவ்வேறு டேர்மில் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி பார்த்தோம்னா இவர்களுக்கானது அப்படிங்கிறது அன்புமணி 2019 கையொப்பமிடுறாங்க. அதுக்கு அடுத்து வர ராஜ்யசபாவில் ஒரு கொடுக்குறாங்க. ஜிகே வாசனுக்கு அப்படிதான் எலெக்ஷனுக்கு போடப்படுகிறது, அடுத்ததுல அவருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ இந்த டெர்மினாலஜிஸ் அங்கே தான் அடி வாங்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அதாவது உடனடியாக வந்தது தான் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டது. கமலஹாசனுக்கு 24 போடுறாங்க, 25 கொடுக்குறாங்க. அப்போ வைகோக்கும் அப்படிதான். அப்போ இந்த இது ஏன் மாறுது, அதுதானே இது வரைக்கும் இருக்குன்னா அவங்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாக ஒப்புதலை வாங்கிட்டாங்க. பிரேமலதா அவர்கள் அதை வாங்க வேண்டும் என்கிற உணர்வு இல்லாமல் இருந்து விட்டார். வாய் வார்த்தையாக சொன்னதை தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னாங்கிறாரு தவிர எடப்பாடி அப்படிலாம் நாங்கள் எதுவும் எழுதி கொடுக்கலையேன்னு தான் அவர் கேட்டார். அப்படிலாம் நாங்கள் எதுவும் சொல்லலையேன்னு தான் அவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார். ஸோ ஒருவேளை இதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டுட்டு கொடுக்காம விட்டாங்கன்னாங்கிறது அதுக்கு பிறகு தேமுதிக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு அது அவங்களுடைய பாடாக தான் போகும். அஃப்கோர்ஸ் வேற யாரும் உள்ளுக்க வந்தாலும் கூட அடுத்த ஆண்டு எலெக்ஷன் நெருக்கத்தில் போகும்போது எல்லாரையுமே எம்எல்ஏ சீட்டுக்கு இறக்கி விட தான் பார்ப்பாங்க. நீங்கள் அப்படி யோசிங்க அப்படின்னா இப்போ அடுத்த ஆண்டு இது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வர்றதுனால 2 சீட்டு தான் இப்போ வந்த மாதிரி 4 சீட்டு திமுகவும் 2 சீட்டு தான் இவங்களுக்கு அப்படிங்கிற இடம் வரும். அப்போ அப்படின்னும் போது அந்த 2க்குள்ள கூட்டணியில் வரவங்களுக்கு கொடுக்குறதா இங்கே கொடுக்குறதாங்கிறது யார் யார் புதிய கூட்டணிக்குள்ளே வராங்களோ அவங்களோட என்ன டீலிங் போட போகிறாங்கிறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும்.
மேக்ஸிமம் எலெக்ஷனில் பிறகு ஜெயிச்ச பிறகு நம்ம எல்லாரும் இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத நோக்கி இவர் தள்ளுவாங்க அப்படின்னா எம்எல்ஏ கேபினெட்டு இப்படி யோசிச்சுட்டு அமைச்சர் இப்படி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் கூட இருக்குது. ஆக்சுவலாக சேர்ந்து வரும்போது தான் ராஜ்யசபா பெருசாக கேட்க மாட்டாங்க, அந்த இது இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜெய்கே வாசன் ரொம்ப கான்ஷியஸாக நம்ம எலெக்ஷன்லலாம் ஜெயிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கிட்டு ராஜ்யசபா போயிட்டாரு. 6 ஆண்டுகள் வரும், 2020 அவர் வாங்கிட்டு போயிருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குது. 19 எலெக்ஷன் முடிஞ்சதும் தோத்துட்டோம், 21 நம்ம நின்னாலும் எம்எல்ஏ ஆகி இங்கே போகாது, சென்ட்ரலுக்கே போயிடலான்னு தான் 20 வாங்கிட்டு போனாருங்கிற அந்த ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது அடுத்தடுத்து பல விதமான விஷயங்கள் பயணிக்க போகுதுன்னு தான் பார்க்கணும்.